ஸ்ரீ நத்த மாரியம்மன் அருள்வாக்கு நிலையம். கான்டாக்ட் நம்பர் 8531998697. எங்கள் அம்மா சொன்ன கதை. ஒருத்தர் சைக்கிளில் போயிட்டு இருந்தேனா, அப்போ அவனுக்கு ரொம்ப தூரம் ஓட்டிக்கிட்டே போயிருந்துருக்கேன். போனதுமே அவனுக்கு என்ன பண்ணியிருக்கு, கால் வலிச்சிருக்கு. சரி, கால் வலிச்சிட்டு சைக்கிள் நிப்பாட்டிட்டு மரத்தடியில் படுத்து தூங்கிட்டேனா. தூங்கி எழுந்திரிச்சு பார்த்துருக்கேன், அந்த சைக்கிளை காணோம். ஐயோ, சைக்கிளை காணுமே கடவுளே, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி சைக்கிளை தேடி தேடி பார்த்துருக்கேன், சைக்கிள் கிடைக்கல. சரின்ட்டு எழுந்திரிச்சு கொஞ்சம் தூரம் நடந்து போயிருக்கேன். நடந்து போயிட்டுருக்கப்ப திரும்பவும் கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்ட்டு ஒரு மரத்தடியில் படுத்துட்டேன். படுத்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப அவன் போகிற இடத்துக்கு எப்படி போகிறதுன்னு தெரியாமல் ரொம்ப மன வருத்தத்தோடு எழுந்திரிச்சு உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கிறேன். அப்போது கடவுளே, நம்ம எப்படி அந்த இடத்துக்கு போகிறது, நம்ம இருந்த சைக்கிளையும் தொலைச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருந்திருக்கிறேன். அப்போது எழுந்திரிச்சு உட்காந்து புலம்பிக்கிட்டே இருந்திருக்கிறேன். கொஞ்சம் நேரம் கழிச்சதுமே என்ன பண்ணியிருக்கு, அங்கிட்டிருந்து ஒரு குதிரை வந்திருக்கு. குதிரை அவன் இருக்க இடத்துல குனிஞ்சு கொடுத்துருக்கு. உடனே குனிஞ்சு கொடுக்கவும், என்னடா இந்த குதிரை குனிஞ்சு கொடுக்குதே அப்படின்ட்டு அந்த குதிரையில் ஏறி அவன் போகிற இடத்துக்கு வேகமாக போயிட்டேனா. அப்போ நம்ம நத்த மாரியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒன்றை இழந்துட்டோம்னா இன்னொன்று கடவுள் நம்மளுக்கு இதை இழந்துட்டோம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறோம்ல, அவங்க இதோட பெருசாக நமக்கு நல்லது செய்வாங்க. ஒன்றை இழந்ததே இன்னொன்று பெற முடியும் அப்படின்றதே இந்த கதையின் அர்த்தம். எங்கள் அம்மா சொன்னது நாம் ஒன்றை இழந்தாத்தே இன்னொன்று பெற முடியும். அப்போ இது இழந்துட்டேமே நம்ம கவலைப்பட வேணாம். நம்ம கும்பிட்ற சாமிகிட்ட நம்பிக்கையோடு இந்த தாய் இதை நமக்கு எங்கள்கிட்ட இருந்துச்சு, இப்போ நாங்கள் இல்லை கஷ்டப்படுறோம் அப்படின்னு நம்ம கேட்டால், அந்த நத்தத்து மாரியாத்தா என்ன பண்ணுவாங்கன்னா, இதை விட இந்த சைக்கிள் போனால் என்ன, இந்த சைக்கிளோட குதிரை வேகமாக போகும்ல, அந்த குதிரையே கொடுத்துட்டா. அது மாதிரி நம்பிக்கையோடு நம்ம தெய்வத்தை வணங்கும் போது நம்ம கேட்குற வரத்தை கொடுப்பாங்க. அது ஆத்தா ஈஸ்வரி நத்த மாரியம்மா சொன்ன கதை.